தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் தேசிய தினம் ஜூலை 14 14 ஜூயே இன்று கொண்டாடப்படுகிறது. பிரான்ஸ் 14 ஜூயேயில் இந்த ஆண்டு படை அணிவகுப்பில் பிரிட்டன், உக்ரைன் நாடுகளின் படையினரும் பங்கேற்று அணிவகுக்கின்றனர். பிரான்ஸ் மீளாயுதமாக்கும் உறுதிப்பாட்டை நிறைவேற்றியுள்ளது என மேக்ரோன் தெரிவித்துள்ளார். மேக்ரோன் தலைமை தாங்கும் கடைசி பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டம் இதுவாகும். பாரிஸ் அருகே ஃபாந்தம்ப்ளூவில் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சுமார் 1000 ஹெக்டேயர் வனப்பகுதி எரிந்து சேதமாகியுள்ளது. பிரான்சில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்காவின் பிரான்ஸ் விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாட்டையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சின் தேசிய தினம் ஜூலை 14 14 ஜூயே இன்று கொண்டாடப்படுகிறது. பிரான்சின் தேசிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 14ஆம் தேதி கொண்டாடப்படும். பிரெஞ்சு மொழியில் இது ஃபெத்து நேஷனல் ஃப்ரான்சேஸ் அல்லது பொதுவாக லு 14 ஜூயே என அழைக்கப்படுகிறது. இந்த நாள்
1789 ஆண்டு நடைபெற்ற பெஸ்தி கோட்டையை கைப்பற்றல் நிகழ்வை நினைவு கூறுகிறது. இது பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய திருப்புமுனையாகவும் லிபர்தே, இகாலித்தே, ஃப்ராத்தினித்தே, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற குடியரசு மதிப்புகளின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. பாரிஸில் சாம்பெலிசே பகுதியில் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு, விமானப்படை, வான்வழி காட்சிகள் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மக்களின் இசை, நடனங்கள் என கொண்டாட்டம் நடைபெறுகிறது. பிரான்ஸ் இராணுவத்தின் வலிமை மற்றும் தேசிய ஒற்றுமை இந்த நாளில் தலைநகரில் நடைபெறும் தேசிய தினம் 14 ஜூயே நிகழ்வுகள் மூலம் வெளிப்படுத்தப்படும். 2026 ஆண்டின் ஜூலை 14 தேசிய தினம் குறிப்பாக உக்ரைனுக்கான ஆதரவு, ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் பிரான்சின் இராணுவ தயார் நிலை ஆகியவற்றை முன்னிறுத்தும் வகையில் அதிக அரசியல் முக்கியத்துவம் பெற்றதாக நடைபெறுகிறது. பிரான்சில் மெக்ரோ தலைமையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னரான பிரான்சின் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு தேசிய தினம் 14 ஜூயே நிகழ்வில் வெளிப்படுத்தப்படுகிறது. பிரான்ஸ் தேசிய தினமான 14 ஜூயே பெஸ்தி டே முன்னிட்டு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தலைமையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் நடைபெறும் மிகப்பெரிய இராணுவ அணிவகுப்பு பாரிஸின் சாம்பெலிசே அவென்யூவில் நடைபெறுகிறது. இந்த ஆண்டின் அணிவகுப்பில் பிரிட்டன் மற்றும் உக்ரைன் நாட்டு படையினரும் பங்கேற்று அணிவகுக்க உள்ளனர். இது ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைனுக்கான ஆதரவை வெளிப்படுத்தும் அரசியல் மற்றும் இராணுவ செய்தியாக கருதப்படுகின்றது. குறிப்பாக எமனுவேல் மெக்ரோ முன்னெடுத்து வரும் கோலிஷியோன் தே வாலண்டியர், கோலிஷன் ஆஃப் த வில்லிங், விருப்பமுள்ள நாடுகளின் கூட்டணி என்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு முயற்சியை இந்த ஆண்டு பிரான்ஸ் தேசிய தின அணிவகுப்பின் முக்கிய அம்சமாக முன்னிறுத்துகிறது. இந்த அணிவகுப்பில் ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு இராணுவ வீரர்கள் பங்கேற்கின்றார்கள். பிரிட்டன், உக்ரைன் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் படையினரும் இணைகின்றனர். கவச வாகனங்கள், நவீன ஆயுதங்கள், இராணுவ உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. பிரெஞ்சு விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த ஆண்டு நடைபெறும் தேசிய தின இராணுவ அணிவகுப்பு பிரான்ஸ், பிரிட்டன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, உக்ரைனுக்கான தொடர்ந்த ஆதரவு மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பில் பிரான்சின் முன்னணி பங்கை உலகுக்கு வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி அலமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் மீளாயுதமாக்கும் உறுதிப்பாட்டை நிறைவேற்றியுள்ளது என்று எமனுவல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தேசிய தினமான 14 ஜூலையை முன்னிட்டு ஆயுதப்படையினருக்கான தனது வருடாந்த உரையில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பிரான்ஸை மீண்டும் வலுவான இராணுவ சக்தியாக மாற்றும் எமது உறுதிப்பாட்டை நாம் நிறைவேற்றியுள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார். இது குடியரசுத் தலைவராக அவர் இராணுவத்தினருக்கு ஆற்றிய கடைசி தேசிய தின உரை என்பதால் சிறப்பு முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகின்றது. எமனுவல் மேக்ரோன் தனது உரையில் பிரான்சின் பாதுகாப்பு திறனை கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் வலுப்படுத்தியுள்ளதாக கூறியிருக்கிறார். புதிய ஆயுதங்கள், இராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளன என்றும் கூறியுள்ளார். ஐரோப்பாவின் பாதுகாப்பு சூழல் தொடர்ந்து பதட்டமாக உள்ள நிலையில் பிரான்ஸ் தனது ஆயுத படைகளை மேலும் நவீனப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக வலியுறுத்தினார். தேசிய பாதுகாப்பு, ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் நட்பு நாடுகள் உடனான இராணுவ ஒத்துழைப்பில் பிரான்ஸ் தொடர்ந்து முன்னணி பங்கு வகிக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த உரை பிரான்ஸ் தேசிய தின இராணுவ அணிவகுப்புக்கு முன்னதாக இடம்பெற்றதுடன் உக்ரைன் போர், ஐரோப்பிய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் உலகளாவிய பதட்டங்கள் அதிகரித்து வரும் சூழலில் பிரான்ஸ் தனது பாதுகாப்பு கொள்கையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகின்றது. எமனுவல் மேக்ரோன் தலைமை தாங்கும் கடைசி பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டம் இதுவாகும். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தலைமையில் நடைபெறும் 2026 ஆண்டின் 14 ஜூலை தேசிய தின கொண்டாட்டம் அவரது குடியரசுத் தலைவர் பதவிக்காலத்தில் அவர் தலைமை தாங்கும் கடைசி தேசிய தின விழாவாக அமைகிறது. மேக்ரோன் 2017 ஆண்டு பிரான்ஸ் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். பிரான்சின் அரசியலமைப்பின்படி அவர் 2வது முறையாக பதவி வகித்து வருவதால் 2027 ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் புதிய குடியரசுத் தலைவர் பொறுப்பேற்பார். இந்த ஆண்டின் தேசிய தின நிகழ்வுகள் சிறப்பு கவனம் பெற்றுள்ளன. சொம்பெலிசே பகுதியில் நடைபெறும் பிரமாண்டமான இராணுவ அணிவகுப்பை எமனுவல் மேக்ரோன் பார்வையிடுவார். பிரிட்டன், உக்ரைன் படையினரும் அணிவகுப்பில் பங்கேற்றுக் கொள்கின்றனர். பிரான்சின் பாதுகாப்பு திறன் மற்றும் மீளாயுதமயமாக்கல் நடவடிக்கைகள் முக்கியமாக முன்னிறுத்தப்படுகின்றன. உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் கூட்டணியை வலுப்படுத்தும் அரசியல் செய்தியும் வெளிப்படுத்தப்படுகின்றது. மேக்ரோனின் கடைசி தேசிய தின உரை மற்றும் அணிவகுப்பு அவரது குடியரசுத் தலைவர் காலத்தின் பாதுகாப்பு கொள்கை, ஐரோப்பிய பங்கு மற்றும் பிரான்சின் சர்வதேச நிலைப்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் முக்கிய நிகழ்வாக இந்த ஆண்டு 14 ஜூலை பார்க்கப்படுகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பாரிஸ் அருகே உள்ள பொந்தம்புளுவில் பெரும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. சுமார் 1000 ஹெக்டேயர் 2710 ஏக்கர் வனப்பகுதி எரிந்து சேதமாகியுள்ளது. பாரிஸின் தெற்கில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்கதும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் பொந்தம்புளு வனப்பகுதியில் திங்கட்கிழமை ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ காரணமாக மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதுடன் தொடருந்து மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டன. அதிகாரிகள் தெரிவித்ததன்படி 25,000 ஹெக்டேயர் பரப்பளவு கொண்ட இந்த காட்டில் சுமார் 1000 ஹெக்டேயர் பகுதி தீயில் கருகியுள்ளது. இந்த தீ வேண்டுமென்றே வைக்கப்பட்ட தீ காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகின்றது. பிரான்ஸ் தற்பொழுது இந்த கோடை காலத்தின் 3வது கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்றது. அதிக வெப்பநிலை மற்றும் வறண்ட தாவரங்கள் காரணமாக தீ வேகமாக பரவி தீயணைப்பு பணிகள் சவாலாக மாறியுள்ளன. தீயணைப்பு படையினர் பலத்த முயற்சியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்கின்றனர். பிரான்சில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி, பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கியர் ஸ்டார்மர், ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோர் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்று பின்னர் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றியிருக்கின்றனர். உக்ரைனுக்கான இராணுவ, பொருளாதார மற்றும் அரசியல் ஆதரவை மேலும் வலுப்படுத்துவது, ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளின் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது, உக்ரைனின் நீண்டகால பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து ஆலோசிப்பது, போர் முடிவடைந்த பின்னர் உக்ரைனின் மறுசீரமைப்பு மற்றும் மறு கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது என்பன இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக பேசப்பட்டுள்ளன. இந்த கூட்டம் பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு பாரிஸில் நடைபெற்ற முக்கிய ராஜதந்திர நிகழ்வுகளில் ஒன்றாக அமைந்தது. உக்ரைனுக்கான ஆதரவு தொடரும் என்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கூட்டணி நாடுகள் இணைந்து செயல்படும் என்றும் தலைவர்கள் எடுத்துக் கூறியுள்ளனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவின் பிரான்ஸ் நாட்டிற்கான விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் திட்டமிடப்பட்டிருந்த இந்த விஜயம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள சில உள்நாட்டு அவசர நிலைமைகள் காரணமாக தற்பொழுது பிற்போடப்பட்டதாக இலங்கை வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணியில் ஏற்பட்டிருக்கும் நிலைமைகளும் இதற்கான காரணங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரிஸில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.